தமிழகத்தின் அரசியல் மற்றும் சினிமா உலகம் தற்போது கோடி விவாதங்களில் கலங்குகிறது. விஜய் தனது முழு நேர அரசியல் பயணத்தை ஆரம்பித்ததிலிருந்து சீமான் அவரை விமர்சிக்க தொடங்கியுள்ளார். அதே சமயம் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் முதல் மாநாட்டை அக்டோபர் 27 மிக பிரம்மாண்டமாக நடத்திய போது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தை துறந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று உருக்கமாக பேசியது சர்ச்சையை மையமாக்கியது. இதில் அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராக போராடி மக்கள் நீதி எடுக்கும் அரசியல் நடக்க வேண்டும் என்று கூறியது சீமானை கோபத்தில் ஆழ்த்தியது. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதனை விஜயின் அரசியல் விளம்பரமாக கருதி அவரது கட்சியை சாட தொடங்கினார்கள். இந்நிலையில் சீமான் பிப்ரவரியில் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜயை ஒரு பாடமாக காட்டி 200 கோடி சம்பளத்தை விட்ட விஜய், ஆனால் நான் 2000 கோடிக்கு மசியாதவன் என்று கூறினார். இதனை தற்போது நெட்டிசன்கள் பயங்கரமாக கலாய்த்து வருவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.